பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். முகமதே, மலைகளைப் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். என் இறைவன் அவற்றை தூள் தூளாக்குவான் என்று கூறுவீராக. பின்னர் அதை வெட்டவெளி பொட்டலாக ஆக்குவான். அதில் மேடு பள்ளத்தை காணமாட்டீர். எவ்வித மறுப்புமின்றி அந்நாளில் அழைப்பாளரை பின்தொடர்வார்கள். அளவற்ற அருளாளனிடம் ஓசைகள் யாவும் ஒடுங்கிவிடும். காலடி சத்தம் தவிர வேறெதனையும் நீர் செவிமெடுக்க மாட்டீர். அந்நாளில் அளவற்ற அருளாளன் யாருக்கு அனுமதி அளித்து அவரது சொல்லையும் புரிந்து கொண்டானோ அவரை தவிர எவரது பரிந்துரையும் பயனளிக்காது. அவர்களுக்கு முன்னே உள்ளதையும் அவர்களுக்கு பின்னே உள்ளதையும் அவன் அறிகிறான். அவனை அவர்கள் முழுமையாக அறிந்து கொள்ள மாட்டார்கள். என்றென்றும் உயிருடனிருப்பவன் முன்னே முகங்கள் கவிழ்ந்துவிடும். அநியாயத்தை சுமப்பவன் நட்டமடைந்து விட்டான். நம்பிக்கை கொண்ட நிலையில் நல்லறங்களை செய்பவர் அநீதி இழைக்கப்படும் என்றோ குறைவாக வழங்கப்படும் என்றோ அஞ்சமாட்டார். இவ்வாறே அவர்கள் இறைவனை அஞ்சுவதற்காகவும் அல்லது அவர்களுக்கு படிப்பினை உண்டாக்கவும் குர்ஆனை அரபு மொழியில் அருளினோம். இதில் தெளிவாக எச்சரித்துள்ளோம். உண்மையான அரசனாகிய அல்லாஹ் உயர்ந்து விட்டான். முகம்மதே, அவனது தூது செய்தி உமக்கு முழுமையாக கூறப்படுவதற்கு முன் குர்ஆன் விஷயத்தில் அவசரப்படாதீர். என் இறைவா, எனக்கு கல்வியை அதிகப்படுத்து என கூறுவீராக.